ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஒரு சின்ன கதை கேட்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இவ்வளோ நாளாக வீடியோ போடாததுக்கு. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். கோமலம் கோவிந்த்னு ஒரு கணவன் மனைவி. அவங்களோட லைஃபை ரொம்ப சந்தோஷமா லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. கோவிந்த் வந்து கதை கட்டுரை எழுத்தாளர், அதுவும் இல்லாமல் பேச்சாளரும் கூட. கோமலத்தோட அப்பாவுக்கு வந்து தன்னோட பொண்ணுக்கு கதை கட்டுரை எழுத்தாளர் அதுவும் இல்லாமல் பேச்சாளருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரே பிடிவாதமாக இருந்தார். அதனாலேயே கோவிந்தை கல்யாணம் பண்ணியும் வச்சுட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் வந்து கோவிந்தோட நண்பர் சீதாராமன் அப்படிங்கிறவர் வந்து பக்கத்து ஊருக்கு அவரோட வேலை சம்பந்தமாக வந்திருக்காரு. அவருமே கதை கட்டுரை எழுதுறவர் தான், பேச்சாளரும் கூட. அதனால தன்னோட மனைவியை அழைச்சிட்டு போய் அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிட்ட சொல்றாங்க. ஆனால் அவங்க ஒத்துக்கல, நான் வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. கோவிந்த் ஒரு பக்கம் நினைக்கிறாங்க, தன்னோட நண்பர்களை எப்பவுமே அழைச்சிட்டு வரணும்னா தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு போய் தான் அழைச்சிட்டு வருவோமே, ஏன் இப்போ வரமாட்டேறாங்க, ஒருவேளை டயர்டாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அசால்ட்டாக விட்டுடுறாங்க. தன்னோட நண்பரை பார்க்கறதுக்காக போறாரு. பார்த்துட்டு ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதாராமனோட நண்பர் ஒருத்தர் வராரு. அவங்க ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவர் அவங்கள பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தாரு. அப்போ அவங்க சீதாராமனோட நண்பர் வந்து கோமலத்தோட அப்பா பேர் சொல்லி, இந்த ஊருக்கார பொண்ணை வந்து நல்ல வேளை நீ கல்யாணம் பண்ணலை, வழுக்கி விழுந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சிரிச்சு கலாச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. கோவிந்துக்கு வந்து தன்னோட மனைவியை தான் பேசிட்டு இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு, அதென்ன வழுக்கி விழுந்த பொண்ணு டபுள் மீனிங்ல பேசுறாங்களே அப்படின்னு ஒரு டவுட் வருது. எப்பவுமே தன்னோட நண்பர்களை கூட்டிட்டு வரணும், வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னா தன்னோட மனைவியும் தானே கூட்டிட்டு போவோம். ஆனால் இவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் வான்னு சொல்லி கூப்பிடும் போது சமாளிச்சுட்டு வரலைன்னு சொல்லிட்டாங்களே, ஏன் புரியலையே அப்படின்னு சொல்லி லைட்டாக டவுட் வருது. இது தன்னோட மனைவிட்டு கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. அவங்கள மொத பொண்ணு பார்க்க போனது, அவங்களோட லைஃப்பில் வந்து எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாமல் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறது, எதுவுமே சீக்ரெட் இல்லாமல் வெளிப்படையாக பேசிட்டு சந்தோஷமாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணது எல்லாத்தையுமே நினச்சிட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ ரொம்ப இருட்டிருது. அவங்க வீட்டில் வந்து அவங்க மனைவி தனியாக இருக்காங்க. கோமலம் வந்து நினைக்கிறாங்க, எந்த இரவுமே அவர் இல்லாமல் நம்ம தனியாக இருந்ததில்லையே, இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம எப்போவுமே அவரோட கூட போயிட்டு தான் அவங்களோட நண்பர்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவோம். ஆனால் இப்போ நான் சமாளிச்சுட்டு நான் வரலேன்னு சொன்னது அவர் எது தப்பாக எடுத்துக்குவாரோ, அவரோட சீதாராமன் அப்படிங்கிற பேரை கேட்டுட்டு அவராக தான் இருக்குமோ அப்படின்னு நம்ம போகாமல் இருந்துட்டோம். ஆனால் அவராக இருந்தால் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தாங்க. கோவிந்த் வந்து தன்னோட வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. தன்னோட மனைவியை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, சீதாராமன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மௌனமாக இருக்காரு. அதுக்கு அவங்க எந்த பதிலுமே சொல்லலை, கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறாங்க. இவர் அதை எதுவுமே கேட்காம ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. கோமலத்துக்கு வந்து சின்ன வயசுலேருந்து டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. அதனால எந்த விஷயம் நடந்தாலும் அதில் எழுதி வச்சுருவாங்க. தன்னோட டைரியை தேடி பிடிச்சி எடுத்து அந்த பேஜ், அந்த நாள் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக அந்த பேஜை எடுத்து அவர் முன்னாடி வச்சுட்டு ஒரு ஓரமாக போய் நின்னுறாங்க. அதை எடுத்து அவர் படிக்கிறாரு. அந்த பேஜில் என்ன எழுதியிருந்ததுன்னா, கோமலத்தோட அப்பாவுக்கு வந்து கதை கட்டுரை எழுத்தாளர் பேச்சாளரையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வரன் தேடிக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயத்தில் சீதாராமன் வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. தன்னோட அப்பாவுக்கு பிடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சரி இவங்கள தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கனவு காண்றாங்க. ஆனால் அவங்க பொண்ணு பார்க்க வரும்போது காஃபி எடுத்து கொண்டு போய் கொடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டீ டம்ளர் எல்லாத்தையுமே எடுத்து கையில் கொடுத்துட்றாங்க. கோமலம் வந்து அந்த காஃபி தட்டை எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சிட்டு போகிறாங்க. அவரோட முகத்தை கூட பார்க்கல, கீழே தரையவே பார்த்துட்டு போகிறாங்க. கால் தடுக்கி அந்த டீ டம்ளர் எல்லாமே அவங்க மேலே கொட்டிடுது. அப்போ அங்கே இருந்த பெரியவங்கள்லாம் சிரிச்சுட்டு அவளை வந்து கேலி செய்கிறாங்க. அதனால் வெளியே தலை காட்ட முடியாமல் அவள் கிச்சனுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறா. சீதாராமனோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு போய் பதில் சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போய் மொத பொண்ணு பார்க்க போகிறப்ப இப்படி தடங்கள் ஆகுது, தடுக்கி விட்டு விழுகிறாங்க அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுறாங்க. அதனால அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதனால் மறக்கவே முடியாது என்னால் அப்படின்னு சொல்லி அந்த டைரியில் எழுதுகிறாங்க. அந்த சாப்டர் இதோட க்ளோஸ்ட். இனிமேல் அவங்க மூஞ்சியில் கூட என் வாழ்நாளில் முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டைரியில் எழுதி வச்சுருக்கா. இதெல்லாம் படித்து பார்த்துட்டு கோவிந்த் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவளை ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். கட்டி பிடிச்சிட்டு கண்ணிலெல்லாம் தண்ணி கலங்குது. ஆனால் மௌன சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு, நான் உன்னை சந்தேகப்பட்டேன், நான் மன்னிச்சிக்க, நம்ம எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவோம் செய்வோம் இல்லையா, ஆனால் இதுக்கு மட்டும் நீ என்னகிட்ட சமாளிச்சுட்டு வரலேன்னு சொல்லிட்டேன். அங்கே போனதும் அவங்களும் அப்படி சொன்னனாலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் நான் இப்படி கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கோமலத்திட்ட மன்னிப்பு கேட்குறாரு.
அவள் இருந்துக்கிட்டு நானும் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணுங்க, இது ஒரு விஷயமாகவே எனக்கு தெரியல, இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதை போய் ஏன் சொல்லணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன். ஆனால் இது இவ்வளோ பெரிய சந்தேகமாக உங்களுக்கு ஆயிருக்குன்னு நினச்சிருந்தா நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறா. அப்புறம் 2 பேருமே அவங்களோட லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக லீட் பண்ணாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய் அண்ட் டேக் கேர்.